தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப ரிஷியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாப்புல இல்லையா? ஏற்கனவே கலா ஃபோன் பண்ணி ரிஷி கிட்ட உங்க அம்மாவை வந்து அழைச்சிக்கிட்டு போயிடு, இல்லைன்னா இங்க நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப நம்ம பரமனும் இளமதியும் ரிஷியோட அம்மாவை, அதாவது பரமனோட அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரிஷி அப்படியே தயங்கி தயங்கி கலா வீட்டுக்குள்ள வந்து, அம்மா வாமா போலாம், நான் ஏதோ கோவத்துல உங்களை திட்டி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னைய பாரு பெத்த தாயே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான்னு பேச மாட்டாங்களா? நான் தான் மன்னிப்பு கேட்குறேன், வந்துருங்க என் கூடயே அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே இளமதியும் பரமனும் இருந்துக்கிட்டு, இல்லைம்மா அவங்க கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படியே விடக்கூடாது, நம்ம தான் ஏதாச்சும் உள்ளார புந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கலா போய், அது இப்போ அப்பா அம்மா அம்மா பிள்ளைக்குள்ள ஏதாச்சும் இருக்கும், சண்டை அவங்களே தீர்த்துக்குவாங்க, நம்மளாம் இதில் தலையிடக்கூடாது பரமா அப்படின்னு சொன்ன உடனே பரம வேற வழியே இல்லாமல் அவங்கள ரிஷியோட போக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அம்மாவும் கிளம்பி ரிஷியோட போயிடுது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? இது எதுவுமே நம்ம இளமதியோட அப்பா அம்மாவுக்கு தெரியாதாட்டுக்கு. நர்மதா தான் அதுக்கப்புறம் போய் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது எல்லாமே இந்த கலாவோட வேலையா தான் இருக்கும். இந்த கலா இருக்கிற வரைக்கும் நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிம்மதியா வாழவே விடாது. ஸோ அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. இது நடுப்புற பூந்து என்ன குட்டையை குழப்ப போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கு நடுப்புற இந்த கலா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நலத்திட்ட உதவிகள் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு உட்கார வச்சு மினிஸ்டரை வர வச்சு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மினிஸ்டரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாப்புல, எல்லாத்துக்கும் நலத்திட்ட உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த கலா தன்னோட பிளான் என்ன, தன்னோட பையனுக்கு மினிஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான பிளானு. ஸோ மேடையிலேயே வச்சு கலா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்கிட்ட, என் பையன் ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கான், இவனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்குது. மினிஸ்டரும் வந்து நானும் இப்படி ஒரு பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் இந்த இளமதியோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கொலை சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலா மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது கலா தான் வந்து என் பையனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஆதாரமாக நம்ம இளமதி காட்டின வீடியோவையே காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அதை பார்த்த உடனே மினிஸ்டர் பையன் தெரிஞ்சிடுச்சு. இவங்க மேலே அதிகாரிக்கு போகிறதுக்குள்ளே இதை எப்படியாச்சும் முடிக்க பார்க்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதனால் ஒரு பிரச்சனை வரப்போகுது. அவங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.